ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு அருமையான விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. அதாவது வந்து வேஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு மாலை கொடுப்பாங்க இல்லையா, இந்த ரோஸ் மாலை இல்லை மல்லி மாலை, அந்த மாதிரி ஏதாவது மாலைங்க வரும். சாமிக்கு நம்ம போடக்கூடிய சாமந்தி, சம்பங்கி, மறிக்கொழுந்து, அந்த மாதிரி எது எது வாசனை தரக்கூடிய பொருள்கள், பூ நம்ம சாமிக்கு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அதில் தான் நம்ம சாம்பிராணி பண்ண போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பிராணிக்கு, கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு வந்து நான் இந்த மாதிரி காஞ்ச பூ, அதாவது சாமந்தி, ரோஸ், அப்புறம் வந்து மல்லி, அப்புறம் துளசி கொஞ்சம் இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நான் இதுக்குன்னு மெனக்கட்டு வாங்கலை, சாமிக்கு போட்ட பூவையே வந்து நான் எடுத்து பவுட்ரு பண்ணி இதில் செய்ய போகிறேன். பார்க்கலாம் இது எப்படி வருதுன்னு. ஏன்னா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இது ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சேர்க்க போகிறது வந்து இது என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க மாட்டு வெரைட்டி சொல்லுவாங்களே, மாட்டு சாணம். அது நான் ஆக்சுவலாக வந்து இது வந்து மழை நேரத்தில் வந்து கொசுக்காக வேப்பலை இருக்கு இல்லையா, அது புகை போடுறதுக்காக மழை நேரத்தில் வெரைட்டி கிடைக்காது இல்லையா, சரி ஆன்லைனில் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்க்கும்போது பெருசாக இருந்தது. வாங்கி பார்த்தா மசால் வடை சைஸுக்கு இருக்குது. இது கூட இன்னும் ஒரு 6 இருந்தது. 6 வந்து 16 ரூபாய் 17 ரூபாய் இருந்தது. இது ரோட்டில் சும்மா கிடக்கும். சரி வாங்கிட்டோம், இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு இதையும் பவுட்ரு பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன். பட் இது ஆப்ஷன் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ வந்து அந்த மாட்டு சாணத்தை வந்து பவுட்ரு பண்ணி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சந்தன பவுடர். சந்தன பவுடர்னால் நீங்கள் ஒரிஜினல் சாண்டல் பவுடர் நினச்சிக்காதீங்க. நெத்தி லைட்டுக்கிறதுக்கு கடையில் கொடுப்பாங்களே அது. அப்புறம் அடுத்தது வந்து கற்பூரம். நல்ல ஒரு 50 கிராம் அளவு கூட போட்டுக்கோங்க. ஏன்னா குவான்டிட்டி இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா. இதுக்கு முக்கியமான அடுத்த பொருள் சாம்பிராணி பவுடர். நீங்கள் வேறு எது வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம், பவுட்ரு கட்டி இல்லாமல். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம், அப்புறம் ஏதாவது ஆயில் ஆட் பண்ணலாம். நான் வந்து பாம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இப்போது நெய் ஆட் பண்ணிடலாம். சும்மா ஒரு 25 ml அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். அதே ஒரு 25 ml அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து நம்ம அந்த கோன் பிடிக்கிற பதத்துக்கு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா உடச்சி விடுங்க. ஒரு ட்ரை தான் இது. அதாவது உண்மையில் என்னோடய ஐடியா இல்லை, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், சரி செஞ்சு பார்க்கலாமேன்னு நானும் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க இந்த வெரைட்டிலாம் அவங்க ஆட் பண்ணவே இல்லை. நான் சும்மா சரி வீட்டில் சும்மா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அடிஷ்னலாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே யோசிச்சா தானே வேறு வேறையாக வரும் டிஷ்ஷு. ஒரே சிக்கன் ஒரே மாதிரியாக பண்ணுறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. சரி, நான் இந்த ஸ்டைலில் இப்போ இதில் லேசாக தண்ணி தெளித்து பண்ணிடலாம். அது பிடிக்கிற பதத்துக்கு கேமரா பிடிக்க முடியல, நான் அது தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்போம் இல்லையா சாமி கும்பிடும்போது மஞ்சளில், அது மாதிரி பிடிச்சி வைப்போம். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக நான் பிடிச்சி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உருண்டை பிடிச்சிட்டேன். கொஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் ஷேப் எனக்கு வரல. அருமையான ஒரு வீட்லேயே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பூலேருந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கோம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை பற்ற வச்சு இதில் வர வாசனை எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா?
இப்போ 24 hours ஆச்சு. நம்ம ஒன்று எடுத்து பற்ற வச்சு பார்ப்போம். ஈரம் இருக்குது, காயணும். சரி, வீடியோக்காக ஒன்று பற்ற வச்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு முயற்சி தானே. இது இன்னும் நல்லா ட்ரை ஆச்சுன்னா நல்லா சீக்கிரம் பற்றும் போல் இருக்குது. பற்றிச்சு. ஸ்லோவாக தான் பற்றிக்குது, புகையும் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. மேபி சரியாக காயாதனாலே என்னவோ. நமக்கு அதுங்களையும் அவசரம் வீடியோ போடணும்னு. வாசனைன்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதனுடைய வாசனை நல்லாவே தெரியுது. பூவோட வாசனை கொஞ்சம் தான் அப்படியே ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு காஞ்ச பூக்களை தூக்கி போடாதீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பூ வந்து சேர்த்து வச்சுருந்து வீட்டிலையே நம்ம கிடைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் போட்டு அழகாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி பண்ணலாம். நீங்கள் என்ன மாதிரி பூ சேர்க்குறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அதுவும் நான் இப்போயே சொல்லிட்டேன். ஏன்னா வாசனை இல்லாத பூக்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. ஸோ ரோஸ், மல்லிலாம் அதிகப்படியாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இதில். ஓகேங்களா? ஓகே, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையுமே மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இன்னும் என்ன நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக்ஸை போடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி விடுவாங்க. அது என்னுடைய வளர்ச்சிக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும். ஓகே, நன்றி.